விஜய் முதலமைச்சராக வந்திருக்கிறது என்று பல பேர்கள் வாழ்த்துகிறார்கள், உலகாங்கிதம் அடைகிறார்கள். அதே அளவுக்கு சமமாக கோபப்படுவர்கள், வேதனைப்படுவர்களும் உண்டு. வேறு ஒரு விதமான மிக மோசமான நெருக்கடியான சூழ்நிலையில்தான் விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். ஆளுங்கட்சியான தாவேகாவுடைய ஒன்றிய செயலாளர் யாரோ ஒருத்தரை போய் மிரட்டி பணம் கேட்டால் செய்தி வந்த உடனே கட்சி பதவி விட்டு தூக்கிட்டு நடவடிக்கை இருக்காங்க. அந்த காவிரியினுடைய உபநதிகள் ஹேமாவதி, ஹேரங்கி கேள்விப்பட்டீங்களா? இந்த 3 நதிகள் தான் அந்த உபநதிகள். அந்த முக்கியமான உபநதிகள்ல கர்நாடகம் அணை கட்டியது. கபினி தான் பெரிய உபநதி. அதுல வர்ற தண்ணியை அணை போட்டு தடுத்து அதை நிறுத்தினாங்க. அதில் கையெழுத்து போட்டது திமுக. 320 டிஎம்சிக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அடுத்த 50 வருஷம் நீடிக்கிறது. ஒப்பந்தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வெளிப்படையாக சொல்றாங்க. முரசொலியில் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் என்னன்னா, உடன்பிறப்பே பார்த்தாயா, காவிரி ஒப்பந்தமா 320 டிஎம்சிக்கா. என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் தமிழர் இல்லை அல்லவா, அவர் மலையாளி தானே, அதனால்தான் தமிழருக்கு துரோகம் உடைக்கிறார். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைந்தாலும் அது தமிழர்களுக்கு, தமிழகத்துக்கு செய்கிற துரோகம் எழுதுறாரு. இன்னைக்கு எவ்வளவு ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியுமா? கர்நாடக அரசு போட்ட ஒப்பந்தம் 195 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு சேர்த்து. நமக்கு 180 கூட வராது. 320 டிஎம்சி கையெழுத்து போட்டு தான் இன்னைக்கு சுகமா இருந்திருக்கும். இது கெட்டு இன்னைக்கு தெருவில் நாம நிக்கிறதுக்கு யார் காரணமோ அவங்களே இதை கேட்கிறாங்கன்னா, அதையும் ஆமா இது நியாயம்தான் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போன்றவர்கள் நினைத்தால் இந்த தமிழகத்தை ஆண்டவன் கூட காப்பாற்ற. திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்தாரு, பாத்தீங்களா? இவங்கெல்லாம் மாறுறதுக்கு முன்னாலேயே தாவேக அதிக சீட்டு வந்த உடனே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாங்க. ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு பேசினாரு, என்னன்னே மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொன்னேன். அடுத்த நாள் வர சொன்னாரு, போனேன். நீயே முதல் மந்திரியாரு, நாங்கள் ஆதரிக்கணும்னு சொன்னாரு. இது சரியா வராதுன்னு சொன்னேன். அதற்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்துச்சுன்னு திருமாவளவன் சொல்றாங்க. இதுக்கு பேர் குதிரை பேரம்னா அதுக்கு பேர் என்ன கழுத பேரம்? ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரமுகராகவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆளுமையாகவும் விளங்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். இந்த சாமானியனை பேட்டி கெடுக்க வந்திருக்கிற ஜாம்பவானுக்கு நன்றி. சார், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமலே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழல்ல அனுதினமும் ஒரு போராட்டம்னு ஒரு பக்கம் ஒரு செய்தி வருது, இன்னொரு பக்கம் ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள்னு இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களாகவே செய்தி ஊடகங்களுக்கு, அது இன்னும் சொல்ல போனால் பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழலில் திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். திரு விஜய் அவர்களுக்கு முன்னால் அவர் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா? மிகச்சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. விஜய் முதலமைச்சராக வந்திருக்கிறது என்று பல பேர்கள் வாழ்த்துகிறார்கள், உலகாங்கிதம் அடைகிறார்கள். அதே அளவுக்கு சமமாக கோபப்படுவர்கள், வேதனைப்படுவர்களும் உண்டு. ஆனால் நான் 2 செல்லும் இல்லாத ஒரு புது பார்வை பார்க்கிறேன். இந்த நாடு அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று முதலாக சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்னாலே மாநில ஆட்சியில் வந்தது. முதல்ல ஓமாந்தூரார், குமாரசாமி ராஜா, அதற்கு பின்னாலே ராஜாஜி, அதற்கு பின்னால் காமராஜ் வரை கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அது மிக கடுமையான ஒரு சோதனையான காலகட்டம். தமிழ்நாட்டினுடைய மொத்த வரவு செலவே 50 கோடிகள் கூட இல்லை. இப்போ காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது, அப்படி ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டில் நான் சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். உங்கள் தாத்தா கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, கிராமத்தில் சட்டை போடுகிறவர்களை கூட பார்க்க முடியாது. வேட்டி கட்டுறது அபூர்வம், துண்டு கட்டியிருந்தாலே பெரிய நாகரிகம் அப்படி இருந்தது. 1000 பேர் இருக்கிற கிராமத்தில் கையெழுத்து போட தெரிந்தவர்களே ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். மீதி எல்லாம் அவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனால் புறநாட்டில் கையெழுத்து வாங்குறது கூட அந்த ஊர்லேயே எழுத தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடி, எதுவுமே இல்லை. அதற்கு பின்னால் வேறு ஒரு விதமான மிக மோசமான நெருக்கடியான சூழ்நிலையில்தான் விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்பதை அவரை குறைபடுத்துவதில்லை, அவர் வந்திருக்கிற சூழ்நிலையை நான் சொல்ல வேண்டிய கடமை, என்னுடைய அனுபவம் வைத்து.
தமிழ்நாடு வரலாற்றிலேயே எந்த காலத்திலும் இல்லாத ஒரு மிக மோசமான பொருளாதார நெருக்கடி இப்போ இது இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னாக்க, ஒரு 5 ஆண்டு காலத்தில் கடந்ததில் மட்டும் 6 லட்சம் கோடி தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு. அதற்கு முன்னால் இருந்தது 4.5 லட்சம் கோடி. ஆக மொத்தம் 10.5 லட்சம் கோடி கடனில் இருக்கும். இந்த 10.5 லட்சம் கோடி கடன் மேலோட்டமாக பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஒரு ஆண்டுக்கு இதற்கு வட்டி மட்டுமே ஏறத்தாழ 1 லட்சம் கோடி நம்ம கட்டணும். இப்போ உங்களுக்கு புரியும். 40 கோடி தான் மொத்த தமிழ்நாடுடைய பட்ஜெட்டே இருக்கிற அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ வட்டி மட்டுமே 1 லட்சம் கோடி கட்டுறோம். அப்போ தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வரி வருமானத்தை வைத்துக்கொண்டு அன்றாட நிகழ்வுகளை செய்வதற்கு கூட முடியாத இக்கட்டான நிலைமைதான் பொருளாதார நிலைமை. கஜானா காலி. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சூழலில் வருகிற போது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தது. இப்போ இன்றைக்கு கூட எங்கள் ஊர்லேயே 100-150 பேருக்கு மேலே தொடர்ந்து ரவுடித்தனம் செய்கிறலாம் பிடிச்சிருக்காங்க திருச்சியில். அதுபோல் சென்னையில் பார்த்தீங்கன்னா வித்த பொட்டி கடை, டீ கடையெல்லாம் விற்றவங்களாம் ஒரு 500 பேருக்கு மேலே பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க. பொது நிகழ்ச்சிகளில், பொது இடங்களில் கலவரம் செய்தால் அதில் சமரசமே இல்லை. என் கட்சிக்காரன் அதை செய்தாலும் நான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன். நான் நேற்று கூட பார்த்தேன். ஆளுங்கட்சியான தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர் யாரோ ஒருத்தரை போய் மிரட்டி பணம் கேட்டால் செய்தி வந்தோடனே உடனே கட்சி பதவி விட்டு தூக்கிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது நல்ல அறிகுறியை தந்தாலும் கூட இப்படி எல்லா வகையிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாட்டில் இருக்கிற போதுதான் அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். வேறு யாரையும் விட அவர் முதலமைச்சராக வருகிற போது இந்த ஆட்சி நிர்வாகத்தை சமாளிப்பதே ஒரு மிகப்பெரிய சவால் என்கின்ற நிலையில் வந்திருக்கிறார். அதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போ அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால் அப்படிங்கிறது இந்த நெருக்கடிகளில், இந்த சவால்களில் நீங்கள் முன் வச்சிங்க. கொள்கை ரீதியான நெருக்கடிகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ PM ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து திரும்பவும் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அதை எப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்த? அடிப்படை விஷயத்தையே நான் சொல்லிட்டு இருக்கேன். உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மரியாதை. அதனால அடிப்படை விஷயங்கள் சமாளிக்காமல் இதெல்லாம் பேசி பயனில்லை. நீங்கள் கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. மூச்சு மட்டும் இல்லைன்னா சவம்னு அர்த்தம். பொருளாதாரமே தொடச்சி போட்டப்பட்டிருக்கு. நாட்டில் நிம்மதியே இல்லை யாருக்கும். உங்களுக்கு சோறு முக்கியம், சாப்பாடு முக்கியம், வீடு முக்கியம், துணிமணி முக்கியம், உண்மைதான். ஆனால் அதை விட எது முக்கியம்? நீங்கள் வெளியே போகிற போது உங்களுக்கு பாதுகாப்பு. இது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதுதான் சவால்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. இல்லை, அப்படி கடன் தொகைகள் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது தமிழ்நாடு அரசு அப்படின்னு. 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ முன்னைய அரசாங்கமாக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திலிருந்து அவங்க என்ன தரப்பான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கடனை திரும்ப செலுத்தக்கூடிய விகிதாச்சாரத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ முந்தானத்து கூட ஜிடிபியில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் 5 இடங்களுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் அவங்களோட இதுல இருந்து தர. நான் கிராமத்துக்காரன், உங்களை மாதிரி பெரிய படித்தவன்லாம் இல்லை. 6 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்களே, எதுக்கு இன்வெஸ்ட் மூலதனம் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. மக்களை பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு ஜிடிபி ஓடிபி எல்லாம் சொல்ல வேணாம். 6 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கல்ல. ஒரு திருச்சியில் BHL கட்டது போல கட்டியிருக்கணும். நெய்வேலி போல ஒரு சுரங்கம் பெருசு கொண்டு வந்து அதெல்லாம் கடன் வாங்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கடன் வாங்குறீங்க. ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு 1 லட்ச ரூபா கடன் வாங்குவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னா திடீர்னு கல்யாணம் வாங்குவீங்க. ஒரு வீடு வாங்குறதுனா கடன் வாங்குவீங்க. அது மாதிரி 6 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினா அந்த உத்தம புத்திரன் சொல்லிட்டு அப்புறம் பேசுவோம். ஒரு வெயிட் பேப்பர் கொடுக்கட்டும், வெள்ளை அறிக்கை. இப்போ இந்த அரசாங்கம் வந்து வெள்ளை அறிக்கை தரன்னு சொன்ன உடனே அலறாங்களே. இப்போ நிச்சயம் தருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா தர வேண்டியது அவருக்கு நிர்பந்தம். இல்லைன்னா மக்களுக்கு அது தெரியாம போயிரும்ல. வெள்ளை அறிக்கையை தருவோம் என்று இந்த புதிய ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் சொல்லுகிற போதே திமுக தடுமாறுது, தவிக்குது, துடிக்குது. அப்ப அதுல இருந்து என்னென்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விவாத பொருளானுச்சு தேர்தலுக்கு முன்னாடியே. கிரீஷ் ஜவடேகர் போன்றவர்கள்லாம் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அது சாத்தியம் இல்லைன்னு 2 திராவிட கட்சிகள் முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே பேசி அது பெரிய சலசலப்பானுச்சு. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இப்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்தியா 47 தான் சுதந்திரம் ஆச்சு. அதே நான் சொல்ல ஒத்துக்குவீங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் முதலாக தேர்தல் என்பது 52. அதுவும் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்கள் அன்றைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு முதலா எந்த மாநிலத்தில் வந்துச்சு?
என்ன தம்பி சொல்ல மாட்டீங்க? ஜிடிபி எல்லாம் சொல்றீங்க, இது சொல்ல மாட்டீங்களே. இதே தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு. 1952 முதல் தேர்தலையே எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்துருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரல. அப்படி வராமல் இருக்கிற போது இதை எப்படி செய்யறதுன்னு அப்போ இருக்கிற தலைவர்கள் யாருக்கும் புரியல. அரசியலை விட்டே ஒதுங்கி இருக்கேன்னு உட்கார்ந்துருக்கார் ராஜாஜி. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். அவர் தான் அப்பெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு தான் முழு அதிகாரமும். முதலமைச்சர் வந்து எல்லாத்தையும் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட அவர் தான் கூட்டார். அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஐயா இது மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல, நீங்கள் முன்னால் வந்து பண்ணணுன்றார். அவர் தான் முதலாக இந்த கூட்டணிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட உழவர் உழைப்பாளர் கட்சி ராமசாமி படையாச்சி, டாய்லர்ஸ் பார்ட்டி மாணிக்கவேல் நாயக்கர், அவர்கிட்ட ஒரு 7, இவர்கிட்ட ஒரு 18. இந்த 2 பேரையும் கூப்பிட்டு கூட்டணியில் வச்சு அவங்களே மந்திரியாக்கி ஒரு கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு புதிய பார்வை, புதிய சித்தாந்தமே இந்தியாவிலே இந்த ஊரில் தான் வந்துச்சு. இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிய தம்பி, என்னப்பா பண்ணுறது? இப்போ மேகதாது அணை விவகாரம் வருது. இந்த மேகதாது அணை விவகாரத்திற்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ், அதாவது இன்னும் சொல்ல போனால் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அதனால இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு வந்து முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ரொம்ப காட்டமாக அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தாரு. இப்போ இந்த இஷ்யூல வந்து தமிழ்நாடு என்ன நிலைப்பாடு எடுக்கும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன நிலைப்பாடு எடுக்கும்? சரி, நீங்கள் திருவாரூர் காரணத்தினால கேட்குறேன். திருச்சி காரணம், திருவாரூர் காரணம், காவிரி பிரச்சனை தெரியலன்னா நம்ம பிறந்ததே வேஸ்ட். காவிரி பிரச்சனை என்னன்னு அதை சொல்லுங்க போல. 24 சென்னை ராஜதானிக்கும் மைசூர் ராஜதானிக்கும் ஒப்பந்தம் போடப்படுது. அது 50 ஆண்டு கால ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஒப்பந்தம் போடப்பட்ட நாள் இருந்து அதற்கு பின்னால அணைகள் மட்டுமல்ல, அதிலிருந்து காவிரியிலிருந்து பாசனத்தை அதிகமாக பெருக்குகிற ஒரு திட்டங்கள் எது போட்டாலும் தமிழ்நாட்டில் போட்டால் மைசூர் ராஜதானியுடைய ஒப்புதல் வாங்கணும். மைசூர்ல போடப்பட்டா தமிழ்நாடு மாநிலத்துடைய ஒப்புதல் பெற வேண்டும். ஏன் அப்படி போட்ட போது அங்கிருந்த பூகோள அமைப்பு நீங்க புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். உங்களை போன்ற இளைஞர்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இயற்கையாகவே நீங்க தஞ்சாவூருங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும், திருச்சி தஞ்சாவூர் அந்த பகுதி முழுக்க சமவெளி. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம், அந்த 3 மாவட்டம் இன்னைக்கு இருந்தாலும் அதில் எங்கேயாவது மலை இருக்கா? இல்லை. மேடு பள்ளமே இருக்காது, எல்லாம் சமவெளி இருக்கும். விவசாயத்திற்கு சமவெளி முக்கியம். காவிரி கர்நாடகத்திலிருந்து தான் வந்தா கூட அங்கே சமவெளியே இல்லை. ஸ்ரீரங்கப்பட்டம் பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு, வேற இடங்கள்ல இல்லை. அதை பீடபூமின்னு தமிழில் சொல்லுவோம். மேடும் பள்ளமாக இருக்கும், விவசாயம் சரியாக வராது. தமிழ்நாட்டில் அதனால தான் காலங்காலமாக மன்னர் காலத்திலேயே இங்கே விவசாயம் அதிகமாக இருந்துச்சு, அங்கே குறைவாக இருந்துச்சு. அப்போ போடப்பட்ட ஒப்பந்தத்திலேயே புதிதாக விவசாயத்துக்கு ஏதாவது செய்கிறதுன்னா நீங்கள் ஒப்புதல் வாங்கணும்னு இருந்துச்சு. திமுக ஆட்சி 67 வந்தது. வந்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் இரிகேஷன் சொசைட்டின்னு ஒன்று போட்டாங்க. அவனு போய் எடுத்து பாருங்க. அதில் முதல்ல இவங்க எங்கே மீறுறாங்கன்னு கேட்டால், இப்போ ஜேடர் பாளையம் இருக்கு, பரமத்தி வேலூர் அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கரை ஓரத்திலே பார்த்தீங்கன்னா 2-3 ஊர் இருக்கு. அதில் முக்கியமான ஒரு ஜேடர் பாளையம் சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தாலும் பெரிய பெரிய ராட்சத பம்பு செட்டுகள் வைத்து அதிலிருந்து தண்ணி எடுத்து 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர்லாம் தாண்டி அவங்களுக்கு வேண்டிய வெறும் காட்டு நிலங்களுக்கெல்லாம் பாசன பகுதிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது வாங்கலை, அவங்ககிட்ட அனுமதி வாங்கலை. அது ஒன்று. 2வது, நீங்கள் அந்த காவிரியினுடைய உபநதிகள் ஹேமாவதி, ஹேரங்கி கேள்விப்பட்டீங்களா? இந்த 3 நதிகள் தான் அந்த உபநதிகள். அந்த முக்கியமான உபநதிகளில் கர்நாடகம் அணை கட்டியது. அந்த அணை கட்டுகிற போது தமிழ்நாட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதான ஒப்பந்தம். வாங்கிட்டாங்க. ஆனால் அது மக்களுக்கே தெரியல, கையெழுத்து போட்டுச்சு தமிழ்நாடு அரசு. கையெழுத்து போட்டது யார் தெரியுமா? அவங்க ஊருக்காரர் பாவு சண்முகம், தமிழ்நாட்டு மந்திரி. அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி. கபினி தான் பெரிய உபநதி, அதில் வர்ற தண்ணியை அணை போட்டு தடுத்து அதை நிறுத்தினாங்க. அதில் கையெழுத்து போட்டது திமுக. சட்டமன்றத்தில் பேசினாங்களா? அமைச்சர்களை பேசினாங்களா? தீர்மானம் போட்டாங்களா? ஒன்றுமே இல்லை. அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தண்ணி வரத்து குறைய ஆரம்பிச்சது. குறைய ஆரம்பிக்கிற போது தான் 74 வருது. 74 வருகிற போது இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படணும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன, முதல் 24 ஒப்பந்தம்னா 50 வருஷம் முடிச்சு ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு அதில் இல்லை. 50 ஆண்டுகள் முடிகிற போது
அன்றைய சூழ்நிலை புரிந்து கொண்டு 2 அரசுகளும் அமர்ந்து ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுதல். அப்ப புதுப்பிக்க வேண்டிய இடத்துல இவங்க இருந்தாங்க. புதுப்பிச்சாங்களா? இல்லை. இவங்களே அதை விட்டுட்டு அந்த நாள் தாண்டுற போது தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அதோடு நிறுத்தல. அவங்க திமுகவிலிருந்தே இவங்களே ஒரு தனியாக ஒரு செட்டப் பண்ணுறாங்க. காவிரி விவசாய நீர் விவசாயிகள் சங்கம்னு பேர். அந்த சங்கத்தில் 5 பேர் தலைவர்னு வச்சு அதை எவ்வளவு சாமர்த்தியமாக பண்ணுறாங்கன்னா, முரசொலி மாறன், மன்னார்குடி பழைய மந்திரி, இவர் மணி, கும்பகோணம் மணி, காங்கிரஸ் இருந்து சீர்காழி எத்திராஜ், மூப்பனார், இவங்களை வச்சு போடுறாங்க. அந்த அந்த கோர்ட்டில் கேஸ் போடும்போது அதற்கான செலவுக்காக அந்த விவசாயிட்டெல்லாம் லட்சக்கணக்கான ரூபா பணம் வசூல் பண்ணாங்க. நாங்கள்லாம் 5 ரூபா 10 ரூபா, அன்னைக்கு 5 ரூபா 10 ரூபாங்கிறது பெருசு. ஒரு ஏக்கருக்கு 5 ரூபானா எடுத்து பார்த்துங்க, வாங்கினாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற போது எமர்ஜென்சி வருது. அந்த நேரத்தில் இந்த 74 முடிஞ்சு போச்சு, 75 நாள் வருது. அப்பவும் திமுக ஆட்சி இருக்கிற போதே இந்த பிரச்சனையை அரசவையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கல, அரசவையில் விவாதிக்கல, யார்கிட்டையும் கருத்து கேட்கல. போட்ட வழக்கை இவர்கள் திரும்ப பெற்றார்கள். இவங்க திரும்ப பெற்றது மட்டுமல்ல, அந்த காவிரி விவசாய சங்கம் சார்பில் போட்டாங்கல்ல, அவங்களும் யார்கிட்டையும் சொல்லாமல் திரும்ப பெற்றாங்க. அப்போ வழக்கு லேப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தவிப்பு. அதற்கு பின்னால் அடுத்து ஒன்று வருது. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். எமர்ஜென்சி முடியுது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சர், கர்நாடகாவில் தேவராஜ் அரசு முதலமைச்சர், அவர் காங்கிரஸ் முதலமந்திரி, இங்கே அதிமுக மந்திரி. மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. ஜனதா கட்சியினுடைய பிரதமராக மொராய் தேசாய் வர்றார். அப்போ தேவராஜ் அரசு ரொம்ப விவரமானவர். அவர் எம்ஜிஆரை கூப்பிட்டு சொல்கிறார், நீங்களும் நானும் நண்பர்கள், அதாவது கூட்டணியில் இருக்கோம். நமக்கு எதிரான அணியில் தான் இப்போ ஆட்சி வந்துருச்சு மத்தியில். நம்ம 2 பேருக்கு இருக்கிற நடுவில் இருக்க பெரிய பிரச்சனையே காவிரி பிரச்சனை தான். இதை நமக்குள் தீர்த்து கொள்ளாவிட்டால் இந்த ஒன்றை வச்சே 2 பேரையும் அவங்க காலி பண்ணிடுவாங்க. அதிலே மொராய் தேசாய் சாதாரணமானவர் அல்ல, உங்களுக்கு தெரியாது, ரொம்ப விவரமானவர். அடிமை இந்தியாவிலே ICS படித்தவர். அதனால நாமளே எப்படியாவது முடிச்சுக்கோன்றாங்க. அப்படி முடிச்சுக்கோன்னு சொல்லி 2 பேரும் பேசி 320 TMCக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அடுத்த 50 வருஷம் நீடிக்கிறது. ஒப்பந்தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஒரு நாள் இதெல்லாம் பேப்பர்லாம் ரெடி ஆகுது. ஒரு 24 மணி நேரம் தான் இருக்குது அதில் கையெழுத்து போடுறதுக்கு. இப்போ எடுத்து பாருங்கள், முரசொலியில் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் என்னன்னா, உடன்பிறப்பே பார்த்தாயா, காவிரி ஒப்பந்தமாம், 320 TMCக்காம். என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் தமிழர் இல்லை அல்லவா, அவர் மலையாளி தானே, அதனால்தான் தமிழருக்கு துரோகம் உடைக்கிறார். 400 TMCக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைந்தாலும் அது தமிழர்களுக்கு, தமிழகத்துக்கு செய்கிற துரோகம்னு எழுதுறார். அவர் பயந்து போய் அதோடு நிறுத்திட்டார். பார்த்துங்க எல்லாம். அதற்கு அப்புறம் அப்படி அப்படியே போகுது. விருப்பத்துக்கு கர்நாடகத்தில் அவங்க பாட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீடபூமியாக இருந்த இடத்துலையே மிக சாதுரியமாக, சாமர்த்தியமாக ஹெக்டே போன்றவர்கள்லாம் ஆட்சிக்கு வருகிற போது நீர்ப்பாசத்துறை அமைச்சர் தான் எல்லா மாநிலத்தில் இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு கேபினெட் சிறு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள்லாம் போட்டாங்க. 50 ஏக்கர் 100 ஏக்கர் இந்த மாதிரி இடத்தெல்லாம் தயார் பண்ணுறது. அப்படி உருவாக்குற போது ஏற்கனவே அங்கிருந்த பாசன பகுதிகள் 3 மடங்கு 4 மடங்கு கூடி போச்சு. அதற்கு பின்னால இதே திமுக 89 ஆட்சிக்கு வருது. அப்படி வர்ற போது இவங்களால அல்ல, மன்னார்குடியில் ரங்கநாதன் ஒருத்தர் ஒரு லெட்டர் எழுதுறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அதை கேஸை எடுக்கிறாங்க. அந்த கேஸில் மன்னார்குடி ரங்கநாதனுடைய வழக்கில் தமிழக அரசை இணைத்து கொண்டது, திமுக அரசு இணைத்து கொண்டது, கருணாநிதி முதலமைச்சராக இருந்த அனைத்து இணைத்து கொண்டது. இவங்க கேஸ் நடத்தல. அதில் தான் ஆணையம் வரணும்னு சொன்னது. இன்னைக்கு எவ்வளோ ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியுமா? கருணாநிதி அரசு போட்ட ஒப்பந்தம் தெரியல, 195 TMC பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து. நமக்கு 180 கூட வராது. 320 TMC கையெழுத்து போட்டு தான் இன்னைக்கு சுகமாக இருந்திருப்போம். இது கெட்டு இன்னைக்கு தெருவில் நாம் நிற்கிறதுக்கு யார் காரணமோ அவங்களே இதை கேட்குறாங்கன்னா அதையும் ஆமாம் இது நியாயம்தான் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போன்றவர்கள் நினைத்தால்
இந்த தமிழகத்தை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விவாதத்திற்குள்ளாகி இப்போ அமைச்சரவைகளிலும் எல்லாருக்குமே எந்தெந்த இலாக்கா அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துட்டாங்க. இதன் அடிப்படையில் இப்போ சமீபமாக இந்த 2-3 நாட்களாக வந்து அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால அன்றைக்கே அங்கேயே வந்து இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சலசலப்பா இருக்கு. இது முன்னாலே சேர்ந்திருக்க தம்பி என்னன்னு கேட்டா, நீங்க ரொம்ப பேர் என்னன்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது கொளுத்தி போட்டு போறான் அதை நம்புறது தான். கம்பம் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் தான், ஏடிஎம்கே எம்எல்ஏ, திமுக காரர்கள் சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு உடனே சேர்ந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இது சாதாரண விஷயம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சட்ட மாற்றங்கள் இருக்குல்ல, அதில் புது புது மாற்றங்கள். ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஒரு தனி ஆள் கூட அவன் விரும்புகிற கட்சியில் சேர முடியும். அதில் எப்போ ஒரு திருத்தம் கொண்டு வர முடிஞ்சுது? 77க்கு அப்புறமா ஒரு நிலைமை வந்துச்சு. காலையில் ஒரு கட்சியுமா, மத்தியானம் ஒரு கட்சியுமா, சாயந்தரம் ஒரு கட்சியுமா. அதுக்கு முன்னால் வந்து இது இல்லை, ஒரு சுய கட்டுப்பாடு தான் அது. அப்போ தான் ஆயாராம் கயாராம் போட்டாங்க. அதுக்கு ஒரு மாற்றம் வந்து எப்போ ஏன் சீரியஸ் ஆகுறதுனா கர்நாடகத்தில் நடந்துச்சு. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்படி மாறி மாறி போன 2-3 எம்எல்ஏக்கள் எம்பிக்களை ஊர் பொது இடத்துல கட்டி ஒடிச்சு அடித்தான். ஏடா நாங்கள் ஓட்டு போட்டு ஒரு கட்சிக்கு அனுப்போம், நீ இன்னொரு கட்சிக்கு போவியான்னு. அப்போ தான் மத்திய அரசு யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஆரம்பித்து அப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எம்எல்ஏ எம்பியோ போகிறதுன்னா 1/3 உறுப்பினர்கள் நினைச்சா போகலாம் அப்படின்னு கொண்டதாங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்தும் பல பேர் போனாங்க. பிறகு அதுக்கு பின்னால ஒரு திருத்தம் வந்துச்சு, 2/3 பேர் இருந்தால் தான் போக முடியும்னு. இப்போ அதனால தான் அவங்க தவிக்கிறாங்க. இப்போ இது வந்த உடனே என்ன யோசிக்கிறான், எம்எல்ஏ இருந்தாங்கன்னா போக முடியாது, அதை ராஜினாமா பண்ணுறேன் போகிறான். அதனால் சட்ட மாற்றம், அதனால் ஏற்படுகின்ற புதிய புதிய சிந்தனை, அதனால் வருது இதெல்லாம். இதுக்கு நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வேறு விதமாக சிந்திப்பான். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பெரிய கில்லாடிகள் நாட்டில் இருக்காங்க. ஒரு 20 நாள் தான் ஆயிருக்குது. அந்த 20 நாளுக்குள்ளாரையே வந்து என்னப்பா 20 நாள் தாண்டுற, 20 நிமிடமே அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்திய நாடு, இந்த நாடு சுதந்திரம் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரணும் மிகப்பெரிய அரசியல் மாற்ற நிகழ்வு எதுன்னு சொல்லுங்க. அரசியலே புரட்டி போட்டது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். சஞ்சீவ ரெட்டி, விவி கிரி தேர்தல் என்னும்போது ஏற்பட்ட முடிவு, அதான் அரசியலை புரட்டி போட்டது. அது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? காமராஜரும் நிஜலிங்கப்பாவும், காமராஜர் பெங்களூர் போறாரு, பெங்களூர் போய் 2 பேரும் காரில் போறாங்க. அப்போ தேர்தலுக்கு அதாவது சஞ்சீவ ரெட்டியை பிரேரணை செய்ததே இந்திரா காந்தி தான், முன்மொழிந்தது. தேர்தலுக்கு நெருக்கமாயிட்டு இருக்கு. அவர் ஜெயிப்பார்னு போடல விவிகிரியை. கம்யூனிஸ்ட்காரங்க தேர்தலே இல்லாமல் அன்ன போஸ்ட் இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்கு விவிகிரியை போடுறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் இவங்க போகிற போது அந்த கார் வந்து கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி கார் தான். காங்கிரஸ் கட்சியுடைய கார் டிரைவர் தான் ஓட்டுறார். 2 பேரும் பேசிட்டு போகுது. நிதியப்பா சொல்றாரு, என்னங்க நீங்கள் தான் இந்த அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குனீங்க, மதிக்க மாட்டேங்குது யாரையும் சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, நம்ம தலைவர் நேருடைய பொண்ணுப்பா, கொஞ்சம் அதெல்லாம் சரியாக போயிடும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது அப்படியே இந்த பேசிக்கிட்டே வரும்போது 10 வருஷம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்போ திடீர்னு என்ன செய்ய தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, உங்களை மதிக்கிறாங்களோடைய சீனியராக இருக்க எங்களை போன்றவர்கள் யாரையுமே மதிக்கிறது இல்லைன்னு நிஜலிங்கப்பா சொல்ல. உடனே இவர் சொல்கிறாரு, தான் தேர்தல் நடக்குதுல்ல, ஜனாதிபதி தேர்தல் நடக்குது, 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, இது முடிஞ்சிட்டா நம்மளால தானே சஞ்சீவ ரெட்டி வரப்போகிறாரு, வந்துட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூடிடும், அப்போ கொஞ்சம் நெருக்குதல் கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார். இதை அப்படியே ஓடி போய் அந்த கார் டிரைவர் டெல்லிக்கு ஓடி போய் டைம் வாங்கி இந்திரா காந்திகிட்ட சொல்கிறார். இந்திரா காந்தி அதிர்ச்சியாகி போய், காமராஜரா அப்படி சொன்னார்? ஆமாம் அவர் தான் சொன்னார். அதற்கப்புறம் அவர் எடுத்த முடிவு தான் விவிகிரிக்கு ஆதரித்து ஓட்டு போடுறது. கொஞ்சம் ஓட்டில் விவிகிரி ஜெயிக்கிறார் ஜனாதிபதியா. இந்திய நாட்டுடைய அரசியலே தலைகீழாக மாறுச்சு. அந்த டிரைவர் யார் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுங்கப்பா, ஏதோ நமக்கு தெரியுது, ஜாஃபர் ஷெரீஃப். இந்த தகவல் சொன்னதுக்காக அதுக்கப்புறம் கேபினெட் மந்திரி அவர் கொடுத்தாங்க. இது போல 1 நாள் 2 நாள், சில நேரங்களில் 1 நிமிடம் கூட, சில வார்த்தைகள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்னொன்று உங்களுக்கு சொன்னால், ஒரு ஆட்சி கவுந்ததுக்கு ஒரு வார்த்தை காரணம் உங்களுக்கு தெரியுமா? 1989 திமுக ஆட்சி வருது. அப்போ அதுக்கு ஆதரித்து சுப்பிரமணிய சாமி தீவிரமாக அவங்க கூட இருக்கிறார். டெசோ மாநாடு நடத்துகிற போதெல்லாம் வாஜ்பாய் உட்பட அவ்வளோ பெரிய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததே சுப்பிரமணிய சாமி தான். கருணாநிதியும் சுப்பிரமணிய சாமி அவ்வளோ நெருக்கம். சுப்பிரமணிய சாமிக்கு தமிழில் முதல்ல வணக்கங்கிற வார்த்தையை நான் தான் கற்றுக் கொடுத்தவன். அவர் திமுகவை ஆதரித்த போது நான் பிரிஞ்சு வந்துட்டேன்.
அப்படி இருக்கிற போது ஒரு நாள் அப்போ தான் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து ஜெயலலிதா இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது. டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறார். என்னடா ஆச்சரியமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றேன். எங்கே இருக்கீங்க? திருச்சியில் தான் இருக்கேன். நான் நாளைக்கு வர்றேன், உங்களை வந்து பார்க்குறேங்கிறாரு. எங்கேன்னு கேட்டேன். திருச்சிக்கு. திருச்சியில் ஏதாவது விசேஷமானு கேட்டேன். இல்லை ஒன்றா பார்க்க தான் வரேன். என்ன பார்க்குறதுக்கு எங்கே இங்கே வரீங்க? சென்னைக்கு வரும்போது சொல்லுங்கள், நானும் வர்றேன் பார்க்குறேங்கிறேன். சென்னைக்கு நாளைக்கே பார்க்கலாமான்றார். மாலையில் ஒரு 6 மணி இருக்கும். சரின்றேன். எப்படி வருவேன்னாரு. நான் உடனே ஒரு பஸ்ஸு பிடிச்சி வர்றேன்னு. சரி அப்படின்னு வச்சுட்டு நாளைக்கு நானும் வந்துடுறேன்றாரு. அடுத்த 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் இப்போ ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜ் பேரை சொல்லி அங்கே ரூம் போட்டு சொல்லியிருக்கேன், நீ அங்கே போய் தங்குன்றார். காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து தங்குறேன். இவர் 9 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி நேராக வந்தவர் உட்கார கூட இல்லை, நின்றுக்கிட்டே கையை நீட்டினார். நான் இப்படியே உட்காந்து என்னன்னு கேட்டேன். நாம் ஏன் ஒன்றா அரசியல் பண்ணக்கூடாதுன்னாரு. நீங்கள் திமுக ஆதரிக்கிறீங்க, நான் திமுக எதுக்குறேன், நம்ம எப்படி ஒன்றா அரசியல் பண்ண முடியும் நான் சொன்னேன். இப்போ நானும் தான் திமுக எதுக்குறேன். சும்மா கதையெல்லாம் விடாதீங்க, நீங்கள் தான் ஆதரிச்சுக்கிட்டீங்களே. இல்லை சார், உண்மையிலேயே எதுக்குறேன்னாரு. உண்மையிலே நீங்கள் எதுக்கிறதா இருந்தால் நம்ம அரசியல் பண்ணலாம். அப்படி கை நீட்ட கையை பிடிச்சேன். இப்போ எனக்கு புரியல என்ன திடீர்னு எதுக்குறீங்கன்னு. அதான் ஒரு வார்த்தை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், நெருக்க நண்பராக இருக்கிற போது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கப்பட்டாருங்கிற ஒரு செய்தி வந்த நேரத்தில் டெல்லியில் அது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இவர் நண்பர் தானேன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க, டெல்லியிலலாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, அசம்பிளியில் போய் இதை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. இவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியாது. கடைசியில் உன் ஜாதி புத்தியை காட்டிட்டு இல்லை, அவ்வளோதான் அவர் வச்சது தான். அங்கேருந்து வந்தார். ஜாதி புத்தியே காட்டிட்டு இல்லை, இந்த ஒரு வார்த்தை தான் திரும்பி அந்த ஆட்சி கவுழ்றதுக்கே காரணம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி அரசியலில் பெரிய பிரச்சனைகளால் மாற்றம் வருவதில்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய சம்பவம் எனக்கு தெரியும், வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இதுவாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் கூட இது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான. இல்லை, அதே வேற ஒருத்தன் கூட கேட்டிருக்கான் ஜோதிமணிக்கு. நான் சொல்லலை, பாவம் அது நம்ம எனக்கு சொந்தக்கார பொண்ணு தான், நம்ம தப்பாக பேசக்கூடாது. இல்லை, வேற ஒருத்தன் கேட்டான், காங்கிரஸ் அவங்கள ஆதரிச்சு கூட குதிரை பேரமானு கேட்டிருக்கான். அதே அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுங்க. அரசியலில் எல்லா அரசியல் கட்சிகளும் சரி, அரசியல் இருக்கிறவனும் சரி, சில பேர் மட்டும்தான் தான் கொள்கை லட்சியம் அப்படி உறுதியாக நிற்பான். அல்லது ஒரு அது அந்த காலத்தில் வலமுருஜான் சொல்லுவார், அதான் வேடிக்கை. நான் கேட்டேன், என்னையா அடிக்கடி கட்சி மாறினேன்னு கேட்டேன். எனக்கு நல்ல நண்பர் வேலுசாமி, ஓட்ட நான் இதை எதிர்பார்க்கலன்னாரு. என்னென்ன நீயும் நானும் கீழே இருக்கிறவங்க கட்சி மாறினா துரோகம் சொல்றீல்ல? ஆமாம். ஒரு கட்சியே 1 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் சேர்ந்து கட்சி மாறினா அது ராஜேந்திரங்கிற. என்னையா நியாயம்? தனியார் மாறினா துரோகம், ஒரு கட்சியே மொத்தமாக மாறினா ராஜேந்திரமானு அவர் அன்னைக்கு சொன்னார். இப்போதான் அது புரியுது எனக்கு. அரசியல் கட்சியில் பாலிடிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர். தங்களுக்கு எது சாதகமோ எது ஆதாயம் தருமோ அதை நோக்கி பயணிப்பது, அதற்கான முடிவை எடுப்பது காலங்காலமாக நடக்குது. அப்படி அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அதை பற்றி நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும்? அது அவருடைய உரிமை. திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த 2 நாட்களில் வந்து இப்படியாக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னதுனால தான் இது நடக்குது அப்படின்னும், அதை திசை திருப்புறதுக்கு பல இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிக்கை வருது. இப்படிதெல்லாம் வந்து திசை திருப்பல்களாக இருக்குது. இப்போ குதிரை படம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு வந்து அதிமுகவில் இருந்தும் அதற்கான தகவல்களும் செய்திகளும் சொல்கிறாங்க. சரி, உங்களை கேட்குறேங்க, திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் மாறுறதுக்கு முன்னாலேயே தாவேக்கு அதிக சீட்டு வந்தோடனே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாங்க. ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு பேசினாரு, என்னென்ன மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொன்னேன். அடுத்த நாள் வர சொன்னார், போனேன். நீயே முதல் மந்திரியாரு, நாங்கள் ஆதரிக்கணும்னு சொன்னார். இது சரியாக வராதுன்னு சொன்னேன். அதற்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்துச்சுன்னு திருமாவளவன் சொல்கிறாருங்க. இதுக்கு பேர் குதிரை பேரம்னா அதுக்கு பேர் என்ன கழுத பேரமா? புரியலையே. எங்க நீங்கள் செஞ்சால் நியாயம், நான் செஞ்சால் தப்புங்கிறது அதில் பொருத்தம் இருக்கா? நீங்கள் எதிர்முருதமாக இருந்த கட்சிகள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்கன்னு அதுக்கு இன்னைக்கு வரலும் திமுக மறுப்பு சொல்ல, அதிமுக மறுப்பு சொல்ல. அது நடந்தது உண்மைன்றாங்க. அப்போ அவர்கள் செய்தால் அது ராஜதந்திரம், நாட்டுக்கு நல்லது. இந்த தனி மனிதர்கள் ராஜினாமா பண்ணால் இது துரோகமா? அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். ஜாம்பவானுக்கு வாழ்த்துக்கள்.